வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்டிஆர்பி அகாடமி தருமபுரி. நாம் இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேக்ஸில் அல்ஜிப்ராவில் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 1ல் நான் அதை 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பாருங்கள். பேசிக்லாம் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ இதில் இன்றைக்கி நம்ம டே 2ல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சைக்கிளிக் குரூப்பும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தியரம்ஸும் பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் குரூப் ஒன்று, குவாட்டர்னியன் குரூப் அப்படின்னு இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிடிச்சிட்டு ஃபைனலாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், சைக்கிளிக் குரூப் அப்படின்னா என்ன? சைக்கிளிக் குரூப் அப்படின்றது நீங்கள் பாருங்கள், சைக்கிளிக் குரூப்ன்றது ஏ குரூப் ஜி இஸ் கால்டு ஏ சைக்கிளிக். அதாவது ஒரு குரூப்பை தான் நம்ம சைக்கிளிக்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா, அங்கே ஏதாவது ஒரு எலிமெண்ட், தேர் எக்ஸிஸ்ட் an element A belongs to G, அந்த குரூப்புக்குள்ள ஏதாவது ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கணும். எந்த மாதிரி இருக்கணும்னா, such that every element of G is an integral power of A. அது அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறவங்க, அந்த எலிமெண்ட்டோட இன்டெக்ரல் பவரை நம்ம யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு கிடைக்கணும். அது என்ன சார் இன்டெக்ரல் பவர் அப்படின்னா, அந்த என்னோட அந்த இங்கே பாருங்கள், விச் மீன்ஸ் என்னன்னா, அந்த ஏவோட பவர்ஸில் இந்த இன்டிஜர்ஸுடைய வேல்யூ நம்ம எழுதுகிறோம். அதாவது 1, 0, 1, 2, 3 ஆர் -1, -2 இந்த மாதிரிலாம் நம்ம வேல்யூவை நம்ம எழுதும் போது பவர்ஸில் நமக்கு அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? சைக்கிள் குரூப்னு சொல்கிறோம். இந்த எலமெண்ட் பர்டிகுலராக இந்த எலமெண்ட்டுக்கு பேர், சரிங்களா, இந்த எலமெண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜெனரேட்டர் நம்ம சொல்கிறோம். ஜெனரேட்டர், சரிங்களா, அந்த சிம்பிள் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டோம்னா இந்த ஜெனரேட்டரை குறிக்குது. ஓகே, ஒரு குரூப், ஒரு சைக்கிள் குரூப்பில் எத்தனை ஜெனரேட்டர் இருக்கும் அப்படின்னா, இட் ஹேஸ் மோர் தென் 1 ஜெனரேட்டர். ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு மேலே இருக்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு தியரம்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா? அது கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. பாருங்கள், 1 ஒமேகா ஸ்கொயர் இல்லைங்களா? இதை வந்து நம்ம ஜென்ரேட்டர்னு சொல்லலாம். இந்த குரூப் வந்து ஒரு சைக்கிள் குரூப் நம்மளால் சொல்ல முடியும். எப்போ அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ஒமேகான்னு எடுத்துக்கிறேன். ஒமேகா வந்து பவர்ஸ் 1ன்னு போட்டால் நமக்கு ஒமேகான்னு கிடைக்கும். அதே ஒமேகா ஸ்கொயர்னு போட்டால் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப் போட்டால் 1ன்னு கிடைச்சிடும். மறுபடியும் நான் ஒமேகா பவர் 4 போடுறேன் அப்படின்னா இதை ஒமேகா கியூப் ஒமேகா எழுதலாம். அகைன் 1 × ஒமேகாவே கிடைக்கும். சரிங்களா? ஒமேகா பவர் 5ன்னு போட்டோம் அப்படின்னா ஒமேகா பவர் 3 × ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். 1 × ஒமேகா ஸ்கொயர். அடுத்தது ஒமேகா பவர் 6 அப்படின்னா ஒமேகா கியூப் × ஒமேகா கியூப், விச் மீன்ஸ் 1. அப்போ எல்லாமே நமக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகிரும். சரிங்களா? அப்போ இதனுடைய ஒமேகாவோட பவர்ஸில் நம்ம வேல்யூ எழுத எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபைனலாக, சரிங்களா, ஒரு ஒமேகாவோட வேல்யூ எழுத பவர்ஸ் வேல்யூ நம்ம இன்டிஜர் வேல்யூ அப்ளை பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா, அதில் இருக்கக்கூடிய அதே எலிமெண்ட் தான் ரிப்பீட் ஆகுது இல்லைங்களா? அப்போ இந்த ஒமேகா நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இதே ஒமேகா ஸ்கொயர், சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒமேகா ஸ்கொயர் நம்ம 1 போட்டால் ஒமேகா ஸ்கொயர் 2 போட்டோம்னா இது ஒமேகா பவர் 4, விச் மீன்ஸ் என்னன்னா ஒமேகா கிடைக்கும். ஒமேகா 3 1 ஆயிரும். ஒமேகா 3ன்னு போட்டோம்னா ஒமேகா பவர் 6, 3 × 3 1 கிடைக்கும். மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டடாக கிடைக்குது இல்லையா? அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஆனதான் அப்படின்னா இதுவும் ஒரு ஜென்ரேட்டர் தான். அப்போ இந்த கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியில் வரக்கூடிய ஒமேகா ஸ்கொயர் 2 ஜென்ரேட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஜென்ரேட்டர் இருந்தாலும் இது சைக்கிள் குரூப். ஸோ இந்த குரூப் ஜி ஆனது சைக்கிள் குரூப்பாக நமக்கு மாறுது. எப்போ அப்படின்னா ஒமேகா ஸ்கொயர் இதில் ஜென்ரேட்டராக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பார்க்கலாம். சரிங்களா? அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ 1 -1 I -I, சரிங்களா? இதை நம்ம வந்து 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இதில் என்ன ஜென்ரேட் வரும் அப்படின்னா, இதில் I பவர் பாருங்கள். I பவர் 0 போட்டால் 1, I பவர் 1 போட்டால் I. ஸோ I ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு -1, I கியூப்னா -I, மறுபடியும் I பவர் 4 போட்டால் 1, சரிங்களா? I பவர் 5 போட்டோம்னா I பவர் 4 × I, அப்போ 1 × I மறுபடியும் மீண்டும் அப்படியே அதே கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, I பவர் 0 இதுவும் எடுத்துக்கலாம், அல்லது I பவர் 1 கூட கன்சிடர் பண்ணிக்கலாம்.
முதல்ல நமக்கு இது கூடிய எல்லா எலமெண்ட்டும் இது கிடைக்குதுங்களா? 1 I -1 -I எல்லாமே. அப்போ I இஸ் ஏ ஜெனரேட்டர். சேம் இதே மாதிரி -I எடுத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு இதுவும் அதே தான். பவர் 1 போட்டோம்னா -I ஸ்கொயர் போட்டோங்க அப்படின்னா -1 சரிங்களா? அடுத்தது -I ஹோல் கியூப் போட்டோங்க அப்படின்னா நமக்கு +I சரிங்களா? ஏன்னா I கியூபின் மதிப்பு -I, ஸோ +I கிடைச்சிடும். -I பவர் 4 போட்டோங்க அப்படின்னா 1 கிடைக்கும் சரிங்களா? அப்போ நமக்கு எல்லாமே கிடைக்குதுங்களா? 1 -1 -I +I எல்லாமே கிடைக்குது. அப்போ -I ஆல்சோ ஜென்ரேட்டர். தேர்ஃபோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லிஸ்ட் ஆஃப் யூனிட்டில் I and -I ஆர் ஜெனரேட்டர்ஸ். நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இன்டிஜர்ஸ் மாடுலோ n Zn சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. அதாவது Zn இப்போ உதாரணத்துக்கு Z10 நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா? Z10னா எதுலேருந்து இது வரை இருக்கும்? நமக்கு 0லேருந்து n-1 வரை இருக்கும். அப்போ 0 1 2 3 9 வரை இருக்கும் சரிங்களா? இதில் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா. இது ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த 10க்கு எது இதெல்லாம் ரிலேட்டிவ்லி பிரைமாக இது உள்ள நம்பர் இருக்கோ அது எல்லாமே இதுக்கு ஜென்ரேட்டராக இருக்கும். அப்போ 10க்கு என்னென்ன ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கும்? 1 ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கும், 2 வராது, 3 ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கும், 4 5 வராது, 6 வராது, 7 ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கும், 8 வராது, 9 சரிங்களா? அப்போ இந்த 10க்கு ரிலேட்டிவ்லி பிரைம் சரிங்களா என்னென்ன வருதோ அந்த வேல்யூ எல்லாமே இதனுடைய இந்த சைக்கிள் குரூப்புடைய ஜென்ரேட்டராக இருக்கும். தேர்ஃபோர் 1 3 7 9 ஆர் ஆல் ஜெனரேட்டர்ஸ். ஓகேங்களா? அதே போல் எத்தனை ஜென்ரேட்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. இது வந்து என்னென்ன ஜென்ரேட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஜிசிடி எடுத்தால் போதும். ரிலேட்டிவ்லி பிரைம். ஆனால் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இந்த இன்டிஜர்ஸ் மாடுலோ n அப்படின்னா இப்போ Znக்கு சரிங்களா எத்தனை எலமெண்ட் இதுக்கு ஜென்ரேட்டர் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் இதுக்கு ஃபார்முலானா பை ஆஃப் n. பை ஆஃப் n நமக்கு தெரியும் ஐடியல் பை ஃபங்க்ஷன். அதாவது இந்த எலமெண்ட் n-க்கு எந்தெந்த எலமெண்ட் ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கோ அந்த எலமெண்ட் n1லேருந்து இந்த n வர அதாவது n-1 வர இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் நம்ம அந்த எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுதான் நம்ம எழுதுறோம் எண்ணிக்கை பை ஆஃப் n. இப்போ Z5 அப்படின்னா சரிங்களா? இப்போ Z5க்கு பை ஆஃப் 5 கண்டுபிடிச்சா போதும். இப்போ பை ஆஃப் 5னா 4 இல்லையா? பை ஆஃப் P = P-1. அப்போ மொத்தம் இதுக்கு 4 ஜென்ரேட்டர் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0வை தவிர மீது எல்லாமே 1 2 3 4 சரிங்களா? அந்த 4 ஜென்ரேட்டர் இருக்கும். இந்த மாதிரி எத்தனை ஜென்ரேட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட்டு பை ஆஃப் n யூஸ் பண்ணால் போதும் சரிங்களா? சரி, இதுலேருந்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த தியரம்ஸ் இதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது நம்முடைய சென்டரோட மெட்டீரியல். இது ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம சைக்கிள் குரூப்னா என்னென்னு பார்த்தோம். இதில் வரக்கூடிய டெஃபினேஷன் அதெல்லாம் பார்த்தோம். இங்கே பாருங்கள், அது எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 - 1 ஒமேகா. அதே போல் nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி பார்த்தீங்கன்னா 1 ஒமேகா பவர் n-1. இதில் வரக்கூடிய ஜென்ரேட்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா e⁻i 2π/n d⁻−i 2π/n சரிங்களா? அடுத்து u of 10 நத்திங் பட் 10க்கு
என்னென்ன நம்பர் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கோ 1லேருந்து 10க்கு அந்த வேல்யூ தான் நம்ம எழுத போகிறோம். அதாவது U10ன்றது 1 3 அண்டு 7 9 சரிங்களா, அதுதான் U10. இதில் வரக்கூடிய ஜென்ரேட்டர்ஸ் என்னன்னா 3 அண்டு 7 சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு Z10 இஸ் ஏ ஃபைனைட் சைக்கிள் குரூப் அண்டு NZ, ப்ளஸ் இது எல்லாமே வந்து சைக்கிள் குரூப் தான். Z, ப்ளஸ் இஸ் அன் இன்ஃபைனைட் சைக்கிள் குரூப் சரிங்களா. இப்போ அடுத்தது எதுலாம் சைக்கிள் குரூப் இல்லை அப்படின்னு பாருங்கள். Q, ப்ளஸ் அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் Q, ப்ளஸ் அண்டு ரியல் நம்பர்ஸ் அந்த U12 இது எல்லாமே சைக்கிளிக் கிடையாது. அதே போல் U(2 power n) இது ஒரு ரிசல்ட் பாருங்கள். U(2 power n) 2 power n n 1 போட்டோம்னா 2, அடுத்தது 2 போட்டால் 4, U(4) இது எல்லாமே நாட் சைக்கிளிக். எப்போ அப்படின்னா n greater than or equal to 3. அப்போ n greater than 3லேருந்து 2க்கு வந்து 3லேருந்து சரிங்களா, இது வந்து நாட் சைக்கிளிக்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் நம்ம எதை சொன்னால் Z10ல் எத்தனை நம்பர் ஆஃப் ஜென்ரேட் அப்படின்னா பை ஆஃப் n ஃபார்முலா. அடுத்தது NZ, ப்ளஸ் ஜென்ரேட்டர் மைனஸ் n ப்ளஸ் n சரிங்களா. இப்போ 3Z இதுக்கு நான் வந்து ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்களா -3 + 3 சொல்லிட்டு போயிடலாம் சரிங்களா. அதே போல் Z, ப்ளஸில் -1 + 1 தான் ஜென்ரேட்டர். ஸோ இது எப்படி -1 + 1 ஜென்ரேட்டர் ஆகும் அப்படின்னா, அதாவது நல்லா புரிஞ்சுங்க, மல்டிப்ளிகேஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷனாக பவரில் வேல்யூ பண்ணோம், அண்டர் அடிஷன் அப்படின்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இப்போ நான் ஒன்று வந்து எப்படி ஜென்ரேட்டர் சொல்கிறேன்னா, இந்த ஜெட்டில் கூடிய எல்லா எலமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணணும் முன்னாடி. இப்போ 0ன்னு போட்டிங்கன்னா 0, 0 × 1 1, 0 × 2 சாரி 1 × 1, இங்கே 2 × 1 2, 3 × 1 3. ஸோ இந்த மாதிரி. அதே போல் நெகட்டிவ் வேணும் அப்படின்னா -1 = -1, அடுத்து -2 × 1 = -2, -3 × 1 = -3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வந்து ஜென்ரேட்டர் நம்ம சொல்கிறோம். அதே போல் இங்கே 1க்கு பதிலாக -1 போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் இங்கே மாறி கிடைக்கும், ஆனால் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் 1 × -1 ஜென்ரேட்டர் நம்ம சொல்கிறோம். அதே போல் ஒரு குரூப், ஒரு செகண்ட் குரூப் எடுத்துக்கிறோம், அந்த குரூப்போட ஆர்டரும் ஜென்ரேட்டருடைய ஆர்டரும் சேமாக தான் இருக்கும். அடுத்து A is ஜென்ரேட்டர்னால் அதனுடைய இன்வர்ஸ் ஆல்சோ ஜென்ரேட்டர். 4th பாயிண்ட்டு. 5th பாயிண்ட்டு A is an எபிலியன் குரூப். அந்த எபிலியன் குரூப்போட ஆர்டர் சப்போஸ் 2 ப்ரைம் நம்பருடைய ப்ராடக்ட் எழுதுனாங்கன்னா அது வந்து சைக்கிள் குரூப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் மஸ்ட் பி சைக்கிளிக் அண்ட் எபிலியன். ஒரு குரூப்போட ஆர்டர் ப்ரைம் நம்பர்னாலே அது எபிலியனாகவும் இருக்கும் சைக்கிளிக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்விச் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் G அது தான் ஐடென்டி எலமெண்ட். ஐடென்டி எலமெண்ட்டை தவிர அந்த குரூப்பில் எல்லாமே அதனுடைய ஜென்ரேட்டர். இப்போ இதில் எடுத்துக்கிறாங்க, இதனுடைய ஆர்டர் ஆஃப் G நமக்கு எவ்வளோன்னு தெரியுது, 3ன்னு தெரியுது இப்போ ப்ரைம் நம்பர். அப்போ இதில் வரக்கூடிய ஐடென்டி எலமெண்ட் 1 தவிர இது ரெண்டுமே ஜென்ரேட்டராக இருக்கும் சரிங்களா. அடுத்து இன்ஃபினிட் சைக்கிள் குரூப் has exactly 2 generators. எவ்ரி சைக்கிள் குரூப் இஸ் an எபிலியன் பட் எவ்ரி எபிலியன் குரூப் இஸ் need not be cyclic சரிங்களா. அடுத்தது ஆர்டர் ஆஃப் G பாருங்க, ஒரு குரூப் வந்து சைக்கிள் குரூப்ன்றதுனால அது கண்டிப்பாக எபிலியனாக இருக்கும், ஆனால் எபிலியன் குரூப் இருக்கிறதுனால சைக்கிளிக்காக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதே போல் ஆர்டர் ஆஃப் G ப்ரைம் ஸ்கொயர் அப்படின்னா தென் G இஸ் எபிலியன் பட் நாட் சைக்கிளிக். அது உதாரணத்துக்கு கெலின் 4 குரூப் சரிங்களா. இந்த கெலின் 4 குரூப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோடய உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். G = EABC நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கு ஒரு டேபிள்லாம் இருக்கும். இதுதான் கெலின் 4 குரூப்ன்றது. இது வந்து எபிலியன் பட் நாட் சைக்கிளிக். அடுத்தது இப்போ சைக்கிள் குரூப் இஸ் ஜென்ரேட்டட் பை an element A of order n, then A power m is also generated if and only if m, n = 1 சரிங்களா. இது என்ன சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் என்ன இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 1 ஒமேகா ஸ்கொயர் சரிங்களா, இதில் எடுத்துக்கலாம். ஒமேகா இதனுடைய ஆர்டர் என்ன, ஆர்டர்னால் பவரில் என்ன வேல்யூ போட்டால் நம்மளுக்கு ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னா 3. அடுத்தது ஒமேகா ஸ்கொயராக எனக்கு இது ஒரு இன்னொரு ஜென்ரேட்டர் தான், அதுதான் அந்த எம்ன்றது தான் அங்கே 2, என்னன்றது 3 சரிங்களா. அப்போ இந்த எண்ணம் இந்த 2,3 இதுக்கு GCD எடுத்தால் எனக்கு 1 கிடைக்குது. அதான் சொல்கிறாங்க இது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அடுத்து இதனுடைய ரிலேட்டிவில் வரக்கூடிய தீரம் பாருங்கள். இந்த சைக்கிள் குரூப்போட சப் குரூப் ஒரு சைக்கிளிக் தான். இன்ஃபினிட் சைக்கிள் குரூப் ஐசோமார்பிக் டு Z, ப்ளஸ். அடுத்தது ஃபைனைட் சைக்கிள் குரூப் ஐசோமார்பிக் டு Zn. இன்டிஜர் K in Zn இஸ் ஜென்ரேட்டர் அப்படின்னா GCD அது ரிலேட்டிவ்லி ப்ரைம். நம்ம தான் சொன்னால் Znல என்னென்ன எலமெண்ட்லாம் நம்ம ஜென்ரேட்டர்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த எண்ணுக்கு இதெல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கோ அது எல்லாமே ஜென்ரேட்டர்ஸ். அல்லது இது ஷார்ட்டாக சொல்லணும் U(n) எல்லாமே ஜென்ரேட்டர். 2 சைக்கிள் குரூப் இருக்குது சேம் ஆர்டர் அப்படின்னா அது ஐசோமார்பிக்.
சைக்கிள் குரூப் இஸ் ஒன்லி ஒன் ஜெனரேட்டர் இஃப் இட் ஹஸ் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1,-1 அது -1,1 இது இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஜென்ரேட்டர் தான், -1 மட்டும்தான் இதுக்கு ஜென்ரேட்டர் இல்லையா? -1 power 1 = -1, -1 power 2 = +1. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது ஏஇசி சைக்கிள் குரூப் ஆர்டர் n தென் இப்போ இருக்குது. இது கிட்டத்தட்ட மோரலஸ் இந்த 10ஆவதும் ப்ராப்பர்ட்டியும் இந்த தியரமும் சேம் தான், 7ம் 10ம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஈச் ஆர்டர் ஆஃப் a cyclic group. D is a positive divisor of n, the number of elements of order D in a cyclic group is of order n is pi of D. என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து சைக்கிள் குரூப்போட ஆர்டர் வந்து n. இந்த n எந்தெந்த எலமெண்ட்லாம் டிவைட் பண்ணுதோ அந்த எலமெண்ட் ஆர்டரை கொண்ட அந்த சைக்கிள் குரூப்பில் எத்தனை எலமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா பை ஆஃப் டி. அவ்வளோதான். உதாரணத்துக்கு பாருங்கள், ஜியில் Z8 எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதில் 8 மினிட் இதில் உதாரணத்துக்கு Z8 எடுத்துக்கிறோம். இதனுடைய ஆர்டர் ஆஃப் ஜி எவ்வளோ? 8ங்களா? சப்போஸ் இந்த ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நம்ம 4 டிவைட் பண்ணி நமக்கு தெரியும். அப்போ இந்த 4 டிவைட் பண்ணுதுன்னா 4 ஆர்டரை கொண்டு எத்தனை எலமெண்ட் இந்த சைக்கிள் குரூப் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் பை ஆஃப் 4 கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ பை ஆஃப் 4 = 2 நமக்கு தெரியும். அப்போ 2 எலமெண்ட் ஆர்டர் 4 கொண்ட 2 எலமெண்ட் அதில் சைக்கிள் குரூப்பில் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், லெட் ஜி பி a finite cyclic group of order n, let D be a positive divisor of n. ஜின்றது ஒரு ஃபைனைட் சைக்கிள் குரூப். சரிங்களா? அதனுடைய ஆர்டர் வந்து n, டின்றது பாசிட்டிவ் டிவிசர். இட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் டி. நம்ம மேலே பார்த்தது அந்த எலமெண்ட் ஆர்டரை கொண்டு எத்தனை எலமெண்ட் அதில் இருக்குன்னா பை ஆஃப் n கண்டுபிடிச்சா போதும். இது என்ன சொல்கிறாங்கன்னா சப் குரூப்பு. சரிங்களா? அந்த சைக்கிள் குரூப் இருக்குன்னா அதுக்கு சப் குரூப் இருக்கு இல்லையா? அந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து ஒரு எலமெண்ட்டை டிவைட் பண்ணதுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கும். அந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து இந்த டிவைசேட் பண்ணக்கூடிய எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அடுத்தது a cyclic group of order n has at least d of n subgroups. அதான் எத்தனை எலமெண்ட் அதை டிவைட் பண்ணதோ அதுக்கு அட்லீஸ்ட் அத்தனை சப்குரூப் அது இருக்குன்றது தான் அது இந்த செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சைக்கிள் குரூப்னா என்ன, அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தியரம்ஸ் பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது இந்த குவாட்டர்னியன் குரூப் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் இதை பாருங்கள். ஸோ குவாட்டர்னியன் குரூப் இதை வந்து Q8ன்னுவாங்க. அந்த 8ன்றது இதனுடைய ஆர்டர், அதாவது 8 எலமெண்ட்ஸ் இதில் இருக்கும். சரிங்களா? அந்த Q8ன்றது என்ன அப்படின்னா 8 எலமெண்ட்ஸு +or-1 +or-i +or-j +or-k. சரிங்களா? அது என்னது அப்படின்னா பாருங்க, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா புரிஞ்சுங்க. இந்த Q8ன்றது இதில் 8 எலமெண்ட். சரிங்களா? இந்த 8 எலமெண்ட் வரக்கூடிய பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இது ஐக்கு அப்புறம் நமக்கு ஜே கிடைக்கணும், ஜேவுக்கு அப்புறம் கே, அதுக்கப்புறம் ஐ கிடைக்கணும். சரிங்களா? ஐக்கு அப்புறம் ஜே, ஜேக்கு அப்புறம் கே, கேவுக்கு அப்புறம் ஐ. ஓகேங்களா? இது மல்டிபிள் பண்ணுறேங்க. ஐ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஜே இன்ட்டு ஜே. சரிங்களா? ஈக்குவல் டு கே இன்ட்டு கே ஈக்குவல் டு வேல்யூ வந்து -1 தான். அடுத்தது இந்த சைக்கிளுக்கு நான் எதாவது சொன்னேன் அப்படின்னா ஐக்கு அப்புறம் ஜே, ஜேவுக்கு அப்புறம் கேவை வரணும். அடுத்து ஜே கே ஈக்குவல் டு ஐ, அடுத்து கே ஐ ஈக்குவல் டு ஜே. சப்போஸ் மாறி வந்தால் ஜே இன்ட்டு ஐ ஈக்குவல் டு -கே, கே இன்ட்டு ஜே ஈக்குவல் டு -ஐ, ஐ இன்ட்டு கே ஈக்குவல் டு -ஜே. சரிங்களா? இதுதான். அடுத்தது இதில் வரக்கூடிய ஐடென்டி எலிமெண்ட் என்ன அப்படின்னா 1. இதில் வரக்கூடிய இன்வெர்ஸ் எலிமெண்ட் என்ன பாருங்க, எலிமெண்ட் இன்வெர்ஸ் 1க்கு 1 தான்.
-1க்கு -1, ஐக்கு -i, ஜேக்கு -j, கேக்கு -k. சரிங்களா? இது வந்து இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி குறிக்குது. ஓகே, இதில் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டி தான். இந்த Q8ல் வரக்கூடிய கேபிட்டல் ஐ, அதாவது 1 ± i ±i, சரிங்களா? ஜேன்றது ± i ±j, அடுத்து கேன்றது ±i ±k. சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி நம்ம இது செட்டப் பிரிக்கிறோம். ஒரு 3 செட்டப் பிரிக்கிறோம். எல்ன்றது 1, -1 இது மட்டும் தான். இதில் ப்ராப்பர்ட்டி பாருங்க, i, j, k are all normal subgroups. இதில் வரக்கூடிய எல் வந்து IJK அண்ட் எல், நாலுமே IJK அண்ட் எல் எல்லாமே வந்து நார்மல் சப் குரூப்பு. இதில் வரக்கூடிய எல் மட்டுமே என்னன்னா சென்டர் ஆஃப் குரூப். எல் மட்டும் இதுக்கு சென்டர் ஆஃப் குரூப். சரிங்களா? அதே போல் இதுதான் ரொம்ப முக்கியமான நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இட் இஸ் நான் எபிலியன் அண்ட் நான் சைக்ளிக். Q8 இஸ் நான் எபிலியன் அண்ட் நான் சைக்ளிக். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. கட்டாயம் இதுலேருந்து கேள்வி வருங்க. இதை ஒவ்வொரு டிஆர்பியில் கேட்டுறாங்க. இதை பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த குவார்டைன் குரூப் Q8ல் வந்து 8 எலமெண்ட் இருக்கும். அந்த 8 எலமெண்ட்டோட ஐடென்டி எலமெண்ட் ஒன்று, இன்னொன்று இன்வெர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வரக்கூடிய IJKL இந்த நாலுமே வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். எல்ன்றது 1 - வந்து சென்டர் ஆஃப் குரூப்பாக இருக்கும். இது நான் எபிலியன் இல்லை நான் சைக்ளிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த குவார்டைன் குரூப். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் டெய்லி இமெயில் போட்டுருப்பேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஆன்லைன் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதை அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த லிங்க் அனுப்புவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.